ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான முதல் போட்டி இந்த இம்சை ராஜ்யத்துக்கும், அதாவது தர்பீஸ் இம்சை ராஜ்யத்துக்கும் கானா இம்சை ராஜ்யத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு பிக் பாஸ். அதை வந்து நம்ம விக்ரம் தான் படிக்கிறாப்புல, கொளுத்தி போடுறான்னு சொல்லாமல் வேணாம் படிக்கிறாரு. ஸோ என்னென்னா, ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, அந்த பவுலில் வந்து சீட்டு, மறுபடியும் சீட்டா, இந்த சீட்டையாவது ஒழுங்காக படிப்பாங்களா செய்வாங்களான்றது தான். பட் செய்வாங்க. அதில் வந்து விட்டு வந்து நம்ம விக்ரம் மட்டும் தானே செய்வார். இப்போ செய்வார். என்னென்னா, அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து அங்கே இமிடியேட் பண்ணோம். இந்த கானா ராஜ்யத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒளியை வச்சு இமிடியேட் பண்ணால் அவங்க வந்து கண்டுபிடிக்கணுமா? இது எப்படியா சாத்தியமே இல்லை. ஒளியை வச்சு இப்படி அவங்க ஆப்போசிட்டில் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. தர்பீஸ் ராஜ்யத்தில் இருக்கவங்க வந்து நடிப்பை காட்டி ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து கண்டுபிடிக்க வைக்கணுமா? அது பண்ணலாம். ஆனால் இது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அடித்து காட்டுங்க, என்னென்னு இசை தான் பெருசா இல்லை நடிப்பு தான் பெருசான்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் அவங்கவுங்க டீம்லேருந்து ஒரு நடித்து காட்டுறாங்க. நம்ம விஜே பார்வதி டான்ஸ்லாம் பண்ணி காட்டுறாங்க, ஆப்போசிட்லும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சபரி நடித்து காட்டுற விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதீன் இப்படின்ற சவுண்டு விடுறாரு. அதுலேருந்து என்னத்தை கண்டுபிடிப்பாங்க? ஒன்றுமே புரியல. கெமியெல்லாம் சவுண்டு தான் கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க மௌனராகம் வாசிக்கிறாங்க. யார்? திவ்யா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இதெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.